தர்மத்தாயின் தவ புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஈரோடு சந்திப்பு. என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. தமிழ் என்ற நான் ஒரு தமிழண்டா. எனக்கு பலம் என் ரசிகண்டா. கெட்டவன் வேறெடுத்த நல்லவன்டா. என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. தடை பல வென்றவன்டா. தலைக்கணம் விட்டவன்டா. தடை பல வென்றவன்டா. தலைக்கணம் விட்டவன்டா. தப்பு தண்டா எப்பவுமே பண்ணாதவன்டா. முகுலமு எக்குலமு தெற்கு திசை மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதான். கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் தர்மத்தாயின் தவ புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஈரோடு சந்திப்பு. என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. தமிழ் என்ற நான் ஒரு தமிழண்டா. எனக்கு பலம் என் ரசிகண்டா. கெட்டவன் வேறெடுத்த நல்லவன்டா. என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. தடை பல வென்றவன்டா. தலைக்கணம் விட்டவன்டா. தடை பல வென்றவன்டா. தலைக்கணம் விட்டவன்டா. தப்பு தண்டா எப்பவுமே பண்ணாதவன்டா. முகுலமு எக்குலமு தெற்கு திசை மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதான். கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் చంపొద్దు నేను